தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். என் நண்பர்களே, அதிகமான மக்கள் ஹிந்தி, ஆங்கிலம் மற்ற மொழிகள் இருப்பதனாலையும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் பேசக்கூடிய இந்த இலகுவான ஆங்கிலம் எளிதில் புரியக்கூடியதுனாலும் நான் அதிகமான வீடியோக்களை நான் இங்கிலீஷ்லேயே போட்டுறேன். ஒரு சில வீடியோக்களை நம்ம தமிழ் மக்களுக்காக பிரத்யேகமாக அவங்கள சுத்தமாக இங்கிலீஷ் புரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அப்பப்போ நான் என்ன பண்ணுறேன், சில வீடியோக்களை தமிழ்லையும் போடுறேன். பட்டு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லி யாருமே நீங்கள் நினைக்க வேணாம். முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்று சொல்லி நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் 80% மேலே நம்ம ஆங்கில வார்த்தைகளை தான் தமிழ் என்று நினைத்து கொண்டு பேசி வருகிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நம்ம கிராமங்களில் தேர்தலில் போட்டியிடும்போது எதிர்த்து போட்டியிட ஆளே இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அன்ன போஸ்ட்டில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதில் ஜெயிச்சிட்டான்? அன்ன போஸ்ட்டில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு சந்தேகம், அதுனா அன்ன போஸ்ட்டு அப்படின்னு. அன்ன போஸ்ட்னால் அதோடைய அர்த்தம் புரியுது. அன்ன போஸ்ட் அப்படின்னா அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு ஒரு ஆள் இல்லை என்று அர்த்தம். அது அன்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது அன்அப்போஸ்டு கிடையாது, அன்அப்போஸ்டு. அது ஒரு ஆங்கில வார்த்தை, அன்அப்போஸ்டு. அன்அப்போஸ்டு என்ற வார்த்தையை தான் என்ன பண்ணுறாங்க நம்ம தமிழ் மக்கள் அப்படியே பேச்சு வழக்காக்கி அதை அன்னப்போஸ்ட்டுன்னு ஆக்கிட்டாங்க. அதாவது ஒரு ஆங்கில வார்த்தையையே தன்னுடைய வழக்கு பேச்சாக மாற்றி தமிழில் ஒரு வார்த்தையாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மொழியை கொண்டு வந்துட்டாங்க. ஆக நம்ம மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலை தேடுபவர்களாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதில் நீங்கள் கொள்ள வேண்டியது, எனக்கு ஆங்கிலம் தெரியும், எனக்கு தெரிந்ததை விட தெரியாதது மிக குறைவு, எனக்கு அதிகமாகவே தெரியும் என்ற ஒரு மனப்பாங்கை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஆங்கிலம் என்பது ஒரு மொழிதான், அது அறிவல்ல என்பது அனைவரும் சொல்வார்கள். நீங்கள் ஆங்கிலத்தை வெகு இலவாக கற்றுக்கொள்ள முடியும், அது 100% உறுதி செய்யப்பட்டது. ஆனால் நீங்கள் தமிழ் மொழியை பயின்றால் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் இருக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம், டாபிக்குள்ளே போகலாம். எப்போதும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நம்முடைய இண்டிகேட்டர் நேற்று என்ன ஆச்சு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு என்ன சார் பண்ணணும் முதல்ல அப்படின்னா, நீங்கள் முதல்ல நம்மளுடைய லிங்கை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் வியூவில் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அது லைஃப் டைம் ஃப்ரீ தான், நீங்கள் ஒன்றும் கட்ட தேவையில்லை. 3 இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான், 3 இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. சரிங்களா? இப்போ எங்கே போகணும் பாருங்கள், நான் உங்களுக்கு ஆரோ மார்க் போட்டு காட்டுறேன். எங்கே இருக்குது ஆரோ? சரி, ஏதோ ஒரு லைன் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஆரோ மார்க்குன்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். ஓகே, இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு எழுதி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ அதை போய் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நேராக கீழே வாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு iCore 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டரை ஒரே ஒரு தடவை அழுத்தினா போதும். அந்த இண்டிகேட்டரு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சார்ட்டுக்கு வந்துடும். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். என்னப்பா இன்னும் வரல அப்படின்னா அது லோடு ஆகிட்டுருக்கு, வேறு ஒன்று ஆகிடுச்சு பாருங்கள். லோடு ஆகிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, லோடு ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நம்மளுடைய இந்த ட்ராயிங் பேனலில் போயிட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு ட்ராயிங் பேனல் தேவையில்லை. இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணுன்னா நான் பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ரீப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல
நமக்கு என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மேலே 2 லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு, கீழே 2 லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தெரியும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணணும், கீழே வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணணும். எதுக்கிட்ட டச் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு 43,800 கிட்ட வரும்போது, 805 கிட்ட வரும்போது 43,800 கால் ஆப்ஷனை பை பண்ணணும். அதுவே 44,053 கிட்ட போகும்போது புட் ஆப்ஷனை பை பண்ணணும். அதாவது மார்க்கெட்டு கீழே இருக்கிற 2 லைனு, அந்த லைனுக்கு பேர் பை ஜோனு. அந்த பை ஜோனுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கால் ஆப்ஷனை பை பண்ணணும். அதே மார்க்கெட் மேலே போகும்போது, செல் ஜோனுக்கு போகும்போது 44,053 கிட்ட போகும்போது நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு டைனி எஸ்எல் கொடுத்துருப்போம். நம்ம வந்து அதிகமான லாஸ் கொடுக்க போகிறதில்ல, குறைவான லாஸ் கொடுக்க போகிறோம், அதிகமான ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால நான் என்ன பண்ண போகிறேன், பையை கேன்சல் பண்ணுறேன். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் என்ன ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கணும், அதனால் செகண்டு பையோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன எனக்கு தேவை, எனக்கு மிட் பாயிண்ட் இங்கே தேவையில்லை, ஆனால் மிட் பாயிண்ட்டு மேலே தேவை, அதனால் டாப் மிட் பாயிண்ட்டை என்னேபிள் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் ரெடியாக இருக்கேன். எதுக்கு ரெடியாக இருக்கேன், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு உடனே கொடுத்துருச்சு, சூப்பராக எனக்கு அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், சப்போஸ் நான் மூணு லாட் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 2 லாட்டை நான் ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி வச்சுருவேன். சரியா? அப்படி இல்லை நான் மொத்தமாகவே எடுத்து மொத்தமாக புக் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அது உங்களோட விருப்பம் தான். இப்போ எனக்கு என்ன ஆச்சு, செல்லு ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு, முடிஞ்சு போச்சா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நமக்கு தேவை அவ்வளோதானே. நமக்கு தேவை என்ன, ஆக்டிவேட் ஆகணும், டார்கெட் கொடுக்கணும், அது கொடுத்துருச்சு. இப்போ மேற்கொண்டு என்ன மார்க்கெட் என்ன ஆனால் எனக்கு என்ன, எனக்கு தேவையே இல்லையே. இருந்தாலும் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், மார்க்கெட் என்ன தான் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பேஸில் தான் நீங்கள் பார்க்கணும். 3 மினிட்ஸ்னால் 3 மினிட்ஸோட க்ளோஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சோண்டு ஸ்பீட் பண்ணுறேன், ஏன்னா இப்போ நேரில் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, ட்ரேடிங்கில் போகணும். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போட நேரம் ஆகிடுச்சு, சில கஸ்டமர்ஸ் காலில் டவுட்ஸ் கேட்டதுனால அவங்களுக்கு கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், மார்க்கெட் மேலே போச்சு, இருந்தாலும் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகலை, இது வரைக்கும் ஹிட் ஆகலை. சரியா? என்ன எஸ்எல் வச்சுருக்கேன், வெரி டைனி எஸ்எல் தான் வச்சுருக்கேன், ஆனாலும் இது வரைக்கும் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு R3C பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கேயும் ஒரு R3C பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இங்கேயும் பை என்ட்ரிக்கான R3C பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பை R3C வந்திருக்கு, செல் R3C வந்திருக்கு, போத் பாட்டம்லேயும் வந்திருக்கு, டாப்லேயும் வந்திருக்கு, கீழேயும் வந்திருக்கு, மேலேயும் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஸ்டாப் லாஸ் இன்னும் ஹிட் ஆகலை, ஆனால் நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. 2 ட்ரிப்பு டார்கெட் கொடுத்துருக்கு, 2வது டார்கெட்டுக்கிட்ட அது போய்கிட்டு இருக்கு. சரியா? பார்த்துக்குங்க, டார்கெட் போதுமா? ஸ்டாப் லாஸ் இன்னும் ஹிட் ஆகலை, நல்லா பார்த்துங்க, ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகலை. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டி. அடுத்தபடி என்ன பார்க்கணும், அதுக்கு அடுத்தபடி ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வாங்க, செட்டிங்ஸில் வந்து ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. கிளியரா? இப்போது ஒரு கமாடிட்டி பார்க்கலாம். என்ன கமாடிட்டி பார்க்கலாம், நேற்று நம்ம காப்பர் பார்த்தோம், ஓகேவா? அப்போ இன்றைக்கி காப்பர் பார்ப்போம். ஏன்னா ஒரு நாள் மட்டும் நீங்கள் காட்டுறீங்க, மறுநாள் காட்ட மாட்டீங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் பாருங்கள். காப்பர் என்னாச்சு, காப்பர் கரெக்டாக பை தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு, செல்லு ஆக்டிவேட் ஆகலை. செல்லு வந்து பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு. சரியா? பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. உங்களுக்கு இதுவும் வேணால் உங்களுக்கு பார் ரிப்ளை பண்ணி காட்டலாம், பட் என்ன ஆகும், உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக போகும். அதுக்கு அடுத்தபடியாக குரூடாயில் பாருங்கள், நம்ம ஃபேவரெட்டு. பை ஆக்டிவேட் ஆகலை, பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு, லோ வந்து 6782, 3 பாயிண்டில் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் 3 பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பை என்ட்ரியும் கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? அப்போ பையும் ஆக்டிவேட் ஆகிருக்கு, செல்லும் ஆக்டிவேட் ஆகிருக்கு. நீங்கள் 2ல் ஒன்று நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதும். எது பர்ஃபெக்டாக இருக்குது, செல்லு தான் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ இங்கே செல்லு ஆக்டிவேட் ஆகிட்டு எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் தூக்கி விட்ருங்க. சரியா? டிசிபி நமக்கு தேவையில்லை.
அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா டார்கெட் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து டிடிபியாக வச்சுக்கலாம். டிடிபினா டாப் மிட் பாயிண்ட், அவ்வளோதாங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக 3 டார்கெட் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டார்கெட் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னும் டார்கெட் எக்ஸ்ட்ரா எனேபிள் பண்ணணும் போல். ஓகேவா? எத்தனை டார்கெட்? 5-7 டார்கெட் கிட்ட அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு க்ரூட் ஆயிலையும் ப்ராஃபிட்டு, காப்பர்லேயும் ப்ராஃபிட்டு, எல்லாத்துலேயுமே நமக்கு ப்ராஃபிட்டு தான். இப்போ நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஓகேவா? என்ன இண்டிகேட்டர்னு சொல்கிறான், மேலே போனால் போய் செல் அடிக்க சொல்கிறான், எப்படி போய் மேலே போகும்போது செல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஓகேவா? அந்த பயத்தை நீங்கள் போக்கினா தான் உங்களால் ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். அது வரைக்கும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இது வரைக்கும் புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக நமக்கு ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கு அதுலேயும் இது வரைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன வேணும்? கோல்டு. சார் கோல்டு காட்டுங்க சார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கோல்டில் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸோ கோல்டையும் நம்ம காட்டிடுவோம். மார்க்கெட்டு வேறு ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள் கோல்டு என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். என்ன பண்ணுறேன், இங்கே போகிறேன், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். கோல்டுக்கெலாம் என்ன பண்ணலாம், வெரி டைனி எஸ்எல் வைக்கலாம். சரியா? வெரி டைனி எஸ்எல் வச்சா என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பை தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஹை போயிருக்கு, 58, 40, 60. அப்புறம் நம்மளுடைய என்ட்ரி எங்கே, 58, 40, 65. 5 பாயிண்ட் நமக்கு கம்மியாக போயிருக்கு. செல்லு ஆக்டிவேட் ஆகலை, நமக்கு பை தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு நேற்று. அப்போ பை தான் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா பை என்ட்ரியில் இங்கே ஆகிருக்கும். எல்லா டார்கெட் நமக்கு கொடுத்துருச்சு. எல்லா டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு. இப்படி நீங்கள் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு என்னங்க இருக்குது, ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நீங்கள் இண்டிகேட்டரை உங்கள் சிஸ்டமில் எடுத்துக்கிட்டு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். இது போக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இங்கே இருக்கிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசலாம். லைஃப் டைம் சப்போர்ட் இருக்குது. இப்போ மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மாதம் முழுவதும், இந்த மாதம் தான் இன்றைக்கி 22, ஆமாம், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர், அதாவது டபுள் டமாக்கா ஆஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா, 3 மாதத்துக்கு வேணா 6 மாதத்துக்கு ஃப்ரீ, அந்த ஆஃபர் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். தேவைப்பட்டவங்க வாங்கிக்கிங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் எடுத்தாலும் அதுவும் ஒரு ப்ராஃபிட்டு தான், அதுவும் ஒரு பணம் தான். ஸோ அமௌண்ட்டை நீங்கள் சீப்பாக நினைக்காதீங்க. இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற மக்களுக்கும் இதுக்கப்புறமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் நாள் லாபகரமான நாளாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக நல்வாழ்த்துக்கள்.